ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். விவசாய பெருங்குடி மக்களுக்கு கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு, விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு எதிர்பார்த்தபடியே பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த முக்கியமான அப்டேட் இன்னைக்கு தான் முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான தள்ளுபடி இருக்கு, யார் யாரெல்லாம் கிடைக்கும், சிறு குறு பெரு விவசாயிகள் சொல்லிட்டு 3 விதமான விவசாயிகளுக்கும் எவ்வளவு தள்ளுபடி பண்றாங்கன்றத முழுமையான டீட்டெயில்டான அரசு ஆணை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கான அதற்கான அப்டேட் வந்து இப்பதான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ. பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நியூஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் மூலம் பெற்ற 50,000 வரையிலான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலமா அரசுக்கு 2,44,046 லட்சம் கோடி கூடுதல் செலவினம் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த தள்ளுபடி மூலம் 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகள் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டேட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் விவசாய பெற்ற பயிர்க்கடனுக்கான தள்ளுபடி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு கொடுத்துட்டாரு. மே 1ஆம் தேதி முதல், அதாவது 2025 மே 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28, 2026 இந்த குறைஞ்சது 10 மாத காலம் கிட்ட வாங்கினவங்க பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறு விவசாயிகள் சொல்லுவாங்க. குறு விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 50,000 வரை பெற்ற பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு வந்து 50,000 பெற்ற கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி ஆகும். நீங்க 46,000, 30,000 இல்ல 50,000 வாங்கினாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காசும் கட்டத்தால அப்படியே தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுவே நீங்க 55,000 பண்ணீங்கன்னாக்கா அது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே போல சிறு விவசாயிகள் 50,000 வரை பெற்ற கடனில் 50% வகை தொகை தள்ளுபடி செய்யப்படும். சிறு விவசாயிகள் அடுத்த கட்டமாக சிறு விவசாயிகளுக்கு வந்து 50% தொகையை வந்து தள்ளுபடி பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. பெரிய விவசாயிகள் தலா 5,000 வரை கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. நீங்க கூட்டுறவு வங்கியில வாங்கின கடன்ல 5,000 வரையும் பெரிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலமாக 2,044.46 கோடி கூடுதல் செலவினம் ஏற்பட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக 14.22 லட்சம் விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் இதற்கான அப்டேட் முழுமையான தகவல் கொடுத்துட்டாங்க, அரசாணை கொடுத்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. என்னன்னா கூட்டுறவு வங்கியில் வந்து கடனை வந்து கூடுதலாக கூடிய விரைவில் வசூல் பண்றாங்க. அதனால நான் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. நம்மளும் அதுக்கேற்றான வீடியோ போட்டிருந்தோம். உடனடியாக தமிழக முதலமைச்சரும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். இதை பத்தி தகவல் வந்து டீட்டெயில்டான ரிப்போர்ட் இன்னும் அரசாணை வந்து நம்ம கையில கிடைச்ச ஒன்று அதுக்கான அப்டேட் எல்லாமே டீட்டெயில்டா நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி, வணக்கம்.